ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள், நண்பர்கள், யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றி. உங்களோட சப்போர்ட்டோட என் கூடயே ட்ராவல் பண்ணுற உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. வாங்க, இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப சுவையாக சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக அற்புதமாக நம்ம இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் செம சூப்பரான சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போது சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் பச்சை முட்டை 4 நம்ம உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டையை புது முட்டையாக நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வாங்கினா ஒரு நாளில் 2 நாளில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதில் நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதை மட்டும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். முட்டையில் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போது இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணிக்கலாங்க. 4 முட்டைக்கு 4 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். மேற்கொண்டு ரொம்பவே தண்ணியாக இருந்ததுன்னா இன்னும் கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் டேஸ்ட் இன்னும் கூடுதலாக ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பேட்டரை ரெடி பண்ணியாச்சு. இதில் நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். தண்ணி இல்லாமல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சிக்கனோட எல்லா பகுதியிலையும் இந்த மசாலா இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். குழக்குழன்னு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு மேற்கொண்டு மசாலாவும் ஆட் பண்ண போகிறோம். அதாவது சில்லி சிக்கன் 65 பவுடர் இருக்குது இல்லையா, அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதையும் சேர்த்து நம்ம இந்த மசாலா சிக்கன் எல்லா பக்கத்துலையும் இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கமும் ஒரு பீஸ் எடுத்தோம்னா ஜூஸியாக அதுவே அந்த கலவை லீக் அவுட் பண்ணணும். அந்தளவுக்கு நான் குழக்குழன்னு வச்சுருக்கேன். கூடவே இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், எலுமிச்சை சாறும் கொட்டை இல்லாமல் சேர்த்தாச்சு. அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது மேரினேட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் தனித்தனியாக பீசஸ்லாம் இருக்க மாதிரி பரப்பி விட்டுட்டு ஃப்ரீசர்லேயோ அல்லது ஓப்பன் பிளேஸில் வெயிலில் கூட நம்ம ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு 30 மினிட்ஸ் அளவுக்கு வச்சுட்டு வந்தோம்னா நல்லாவே நமக்கு இறுகி அந்த சாரெல்லாம் மசாலா எல்லாம் பீசஸ்க்குள்ளே இறங்கிடும். பாருங்கள், இப்போது 30 நிமிஷம் கழித்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓப்பன் பிளேஸில் தான் வச்சுருந்தேன். நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். சில்லி 65க்கு பொரிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் இப்போ அந்த பீசஸ்லாம் ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு பீஸஸாக இந்த பாத்திரத்தில் எத்தனை பிடிக்குதோ அந்தளவுக்கு போட்டுட்டு ஒவ்வொரு சைடுக்கும் ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னாவே நல்லாவே வெந்து வந்துடும். தீயை மிதமாகவே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு, நல்லாவே வேக ஆரம்பித்தாச்சு. மசாலா எதுவும் பார்த்திங்கன்னா பிரியாமல் அழகாக வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி முட்டை இதெல்லாமே சேர்த்து நம்ம பொரிக்கிறதுனால இதில் மசாலா எக்காரணத்தை கொண்டும் கொஞ்சம் கூட லீக்கே ஆகாது. இது பார்த்திங்களா, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பீசஸ் தனியாக தான் திரும்புது தவிர இப்போ மசாலா எதுவுமே உங்களுக்கு பிரிஞ்சு வரல. அந்தளவுக்கு சில்லி சிக்கன் சூப்பராக நம்ம பொரிச்சிட்ருக்கோம். இப்போ ஒன் சைடு நல்லா வெந்து வந்தாச்சு. ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம டேர்ன் பண்ணி 2வது சைடும் நல்லா வேக வச்சு இப்போ எடுத்தாச்சு. அந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா மசாலா இல்லாமல் ப்ளைனாக இருக்குது பார்த்திங்களா, அந்த கலர் மட்டும்தான் அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கே தவிர நமக்கு வேறு எந்த ஒரு பொருளும் உதிராமல் அழகாக சில்லியில் ஒட்டியிருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இதே போலவே மீதி இருக்கிற எல்லா பீசஸையும் இதே போலவே நம்ம இதே அனலை வச்சு அதிகமாக கூட்டாமல் குறைக்காமல் கரெக்டாக வேக வச்சு எல்லா பீசஸையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அல்லது 4 மினிட்ஸ் ஒன் சைடு விட்டுட்டு நல்லா வெந்த பிறகு திருப்பி அந்த பக்கம் விட்டுட்டு எல்லாமே ஓவராலாக நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக சூப்பராக சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதே போலவே நம்ம எல்லா பீசஸையும் எடுத்துட்டோம். அடுத்தது மெயின் டிஷ் நம்ம மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை, ஒரு கடாயை ட்ரை கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ நாம் இந்த சில்லி போட்டோம் இல்லைங்களா, அந்த ஆயில் சூடாக தான் இருக்கும். அதிலிருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அதில் விட்டுக்கலாம். அது ஆல்ரெடியே சூடாக தான் இருக்குது. அதனால் க்யூப் சைஸில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 3 ரெடியாக வச்சுருந்தேன், அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கேப்சிகம் முழுசாக க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயமும் கேப்சிகமும் வதங்கி வந்துட்டு இருக்கும்போது
மலைப்பூண்டு 4 பீஸ் 4 துண்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவே வந்து குட்டி பூண்டாக இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதே போல் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாம் இப்போ ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டுருக்கு. ஸ்டவ்வோட அனலை பாதி அளவுக்கு வச்சுருக்கோம். லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகாக வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போது நாம் மேற்கொண்டு சாஸ் ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு அரை தக்காளி அளவுக்கு இருக்கும். அதை வந்து நம்ம பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறோம். இப்போ டொமேட்டோ சாஸ் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ வந்து ரொம்பவே இதில் இனிப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ ரெட் சில்லி சாஸ் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து சோயா சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு போதும், அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 3 வகையான சாஸும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தீயை வந்து குறைஞ்சே இருக்கட்டும், அதிகம் கூட்டி வைக்க வேண்டாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் ட்ரையாக தான் வதங்கி வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி டொமேட்டோ பேஸ்ட் வச்சுருந்த அந்த பவுலில் தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இதே அனல்லையே ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சில்லி சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ ஓவராலாக எல்லா மசாலாவும் எல்லா பீசஸ்கள்லேயும் இடையில எல்லா இடத்துலையும் கலக்கிற மாதிரி ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா நம்ம பெரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பரான சுவையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டில் அட்டகாசமாக இப்போ நம்ம சிக்கன் மஞ்சூரியன் செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக சுலபமாக ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு முறை நீங்கள் வந்து வீட்டில் சிக்கன் செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெறுமனே சில்லி மட்டும் சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட்டை விட இது அட்டகாசமாக ஹோட்டலில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி உள்ளவங்க உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லி திரும்ப செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். இதில் நம்ம இஷ்டத்துக்கு ஸ்பைசியாவோ இல்லை ஜூஸியாவோ எப்படி வேணாலும் நம்ம செய்துக்கலாம். வீட்டில் செய்கிறதுனால நம்மளோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் செய்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.